Hello students, welcome to Zwifto. So now we are going to discuss the important questions in chapter number 15, that is our environment. So ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஓகேவா? ஸோ இதுலேருந்து வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லை 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ that will be compulsory 1 மார்க் கொஸ்டின்ஸ் from this chapter. Okay, so it is a very easy chapter. ஸோ நீங்கள் இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலன்னா, ஸோ ஒரு 6 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஆவரேஜாகவே எல்லா வீடியோஸோட டியூரேஷனே வந்து பார்த்திங்கன்னா 3 minutes தான். ஸோ half an hourக்குள்ளேயே இந்த சாப்டர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ லெக்சர்ஸை போய் பாருங்கள். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் கூட 6 பேஜ் தான் இருக்குது. So please complete it. Okay, it's a very simple chapter. So definitely you can get that 3 marks from this chapter. Okay, so now we will discuss the important questions. Okay, so நிறைய previous year questions add பண்ணிருக்கேன். NCERT ல இருக்கக்கூடிய important questions add பண்ணிருக்கேன். So please have a look over it. Okay, so தான் மார்க் பண்ணி வச்சிருக்கோங்க. ஓகேவா? So we are keeping test every day sharp at 8 PM. ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வழியாகவும் டெலிகிராம் சேனல் வழியாகவும் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், ஓகேவா, ஸோ யூ கேன் ஜாயின் தேர். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. ஓகே, ஸோ நவ் வி வில் கெட் ஸ்டார்டட் வித் தி 1 மார்க் கொஸ்டின். ஸோ ஓசோன் இஸ் மேட் அப் ஆஃப் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்? இதை நிறைய பேர் தப்பாக பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ எல்லாமே 2 போட்டிருக்கீங்க. ஒய்? பிகாஸ் should remember this. ஓசோனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா O3. அதிலே தெரியுது நல்லா 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு. ஓகே, பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. திஸ் எவ்ரி ஒன் டிட் வெல். ஓகே, ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு யூ கேன் யூஸ் சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு யூ கேன் யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் பாலித்தீன். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு மெனி % ஆஃப் எனர்ஜி இஸ் அப்டைன்ட் பை தி பிளான்ட்ஸ் from the sunlight? So this was the one of the question which everyone made on yesterday. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சன்லைட்லேருந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் கிடைக்கும். ஓகே, ஸோ சன்லைட்லேருந்து பிளான்ட்ஸுக்கு 1%. ஓகே, ஸோ சன்லைட்லேருந்து பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த லெவலுக்கு தான் 10%. நான் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸை வந்து ஒரு டீர் சாப்பிடுதுன்னா, ஸோ டீருக்கு வந்து 10% எனர்ஜி போகும். ஓகே, அடுத்தது டீரை ஒரு லைன் சாப்பிடுதுன்னா அதுக்கு 10%. ஆனால் சன்லைட்லேருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் கிடைக்கும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1%. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் திஸ் ஒன் ராங். ஸோ இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சன்லைட்லேருந்து பிளான்ட்ஸ்க்கு 1% தான். அடுத்த இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10% ஆன்சர் சொல்லணும். A series of organisms taking part at various biotic level form a food chain. Okay, so series of organismனாலே you should come to a conclusion that they are talking about the food chain. Okay, next what is CFC? Chlorofluorocarbon. Okay, so chlorofluorocarbon. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் லேயர் டிப்ளேஷனுக்கு one of the important reason, right? So next, what are decomposers? Why they are known as cleaning agent, right? So they will be asking this question. Okay, so ஞாபகம் இருக்கா என்ன? ஸோ decomposers அப்படின்னா யாரு? They are also known as saprotrophs, right? So you know very well, right? So what are saprotrophs? So they are going to act on the dead and decaying organism. So அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, so they will act on all this dead and decaying organism and helps in the decomposition, right? So அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், க்ளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா டெட் அண்ட் டீகேயிங் மேட்ரையும் இந்த என்விரான்மெண்ட்லேருந்து அதுதான் டீகே பண்ணுது. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம க்ளீனிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்டாங்கன்னா you should write fungi and bacteria. Okay, so fungi and bacteria are the example for this decomposers, right? Then அதுக்கப்புறம் so then give any 2 ways in which biodegradable and non-biodegradable substances would affect the environment. Okay, so நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா biodegradable வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா you have written the advantage. I am not asking the advantage. Okay, so I am only asking you the disadvantages. ரெண்டுமே எப்படி environment affect பண்ணுதான் கேட்குறேன். Okay, so this question is there in your NCERT in-text question. Okay, it's a very simple question. இது மாதிரி moral based வர questions எல்லாம் தயவுசெய்து அட்டென்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. Okay, some of the students skip this question. Okay, so please don't skip any question. இது மாதிரி moral based questions வந்தாலே so you should write any points relevant to that, because even
வந்து ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் relevant பாயிண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ ரைட் சம்திங் தே வில் டெஃபினெட்லி கிவ் யூ மோர் மார்க்ஸ் ஃபார் இட். ஓகே, ஸோ அது மேக்ஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மார்க்ஸ் போட்டுருவாங்க அதில். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டெல்லாம் அக்குமுலேட் ஆகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வரும், ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து இந்த மஸ்கிட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளைஸ் எல்லாமே அங்கே தான் வந்து ப்ரீட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ நிறையா ஃப்ளைஸ் வந்து அங்கே தான் ப்ரீட் ஆகுது. ஸோ ஸ்மெல் வந்து வரும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான். ஸோ தே வில் பி பர்சிஸ்டிங் இன் தி எர்த். பர்சிஸ்ட்னா அது ரொம்ப நாளாக அப்படியே நம்ம எர்த்துலேயே அப்படியே இருந்துடும். ஸோ இட் வில் நாட் கெட் டீகம்போஸ்ட், ரைட்? ஸோ தே காசஸ் பொல்யூஷன். Okay, so that is the important one. Okay, so what happen if we kill all the organism at one trophic level? Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we can see grass is taken up by deer. ஸோ அடுத்தது lion வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீரை சாப்பிடும். இப்போ எல்லா லைனையும் நம்ம சாரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? டீரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகும், ரைட்? ஸோ டீரோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாட் வில் ஹேப்பன், எல்லா கிராஸுமே வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்ரும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எக்கோசிஸ்டம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்டர்ப். தட்ஸ் வாட் யூ ஷுட் சே. ஓகே, ஸோ ரா ஒன் ஃபுட் செயின் ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு ஸோ இன்னும் ஒன்று அது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறதுனால முன்னாடி இருக்கிற டிராஃபிக் லெவல் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லீட்ஸ் டு தி டிஸ்டர்பன்சஸ் இன் தி எக்கோசிஸ்டம். தட் இஸ் தி கீவேர்ட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. ஸோ வாட் இஸ் எக்கோசிஸ்டம்? எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் சே இட் இஸ் an area where there is an interaction between biotic and abiotic component. So biotic அப்படின்னா என்னது? What you mean by biotic? living things. ஓகே, ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். ஓகே, இப்போ பிளான்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழுது பற்றி அந்த பிளான்ட்ஸு அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற நான் லிவிங் திங்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி வாழுது. நான் லிவிங் திங்ஸ் தான் வாட்டரு, சாயிலு, சன்லைட்டு. ஸோ அது கூட சேர்ந்து தானே வி ஆர் லிவிங், ரைட்? ஸோ அதை தான் நம்ம வந்து எக்கோசிஸ்டம் சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட் இன் அன் ஏரியா ஃபார்ம்ஸ் அன் எக்கோசிஸ்டம். ஸோ பயோட்டிக்னா என்னது, ஏபயோட்டிக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. And they are asking you to say some examples. Okay, so natural ki example you can give pond and river. Okay, and artificial ki example வந்து பார்த்தீங்கன்னா you can say garden. Okay, and also craft field. இதெல்லாம் நம்மளே உருவாக்குற எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ கார்டன் அண்டு கிராஃப்ட் ஃபீல்டு சொல்லலாம். யூ கேன் ஆல்சோ கிவ் அக்வாரியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, explain about producers. Okay, who are producers? ப்ரொடியூசர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவலில் இருக்கிறவங்க. ஃபுட் செயினில் ஃபஸ்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ப்ரொடியூசர். ஓகே, ஸோ யூ கேன் சி திஸ் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிறவங்க தான் ப்ரொடியூசர். Okay, so producers are those organisms who can prepare their own food by the process of photosynthesis. That is what the keyword. Okay, so photosynthesis வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். Okay, so we expect this word photosynthesis from you, and they prepare their own food by the process of photosynthesis. You have to write. Okay, so prepare their own food, that is also important keyword. They can produce their own food by the process of photosynthesis, and you can give some example. All green plants and certain bacteria which has the green pigment, chlorophyll. யார்கிட்டலாம் chlorophyll இருக்கோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they can do this process of photosynthesis. So this is what we expect from you, that is chlorophyll is very important. Okay, example, green plants and certain bacteria which has chlorophyll, right? So draw food chain and mention various trophic level. So for example அதே எடுத்துக்கலாம். So grass and deer, and you can write line, right? So you can write this one as producers, and this is your primary consumer, and this is your secondary consumer. இதில் நீங்கள் சிம்பிளாகவே ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல், செகண்ட் ட்ராபிக் லெவல், தேர்ட் ட்ராபிக் லெவலில் மென்ஷன் பண்ணாலும் தப்பு இல்லை. பட் yesterday many students did not mention the trophic level itself. Okay, so trophic level தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ட்ராபிக் லெவல், செகண்ட் ட்ராபிக் லெவல், தேர்ட் ட்ராபிக் லெவல் மென்ஷன் பண்ணாலே போதும். இல்லை ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், ட்ரெஷரி கன்சியூமர், குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ 3 more questions. ஸோ இதில்
அதில் ஏன் நேற்று அவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க? ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிளான்ஸ் கொடுத்தது தான் மற்ற இதை கேட்பாங்க. சன்லைட்லேருந்து கேட்குற மாதிரி வராது. பட் ஐ ஹேவ் ஆஸ்டிவ் சன்லைட்லேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்கிறத பார்க்கறதுக்கு தான் நேற்று சன்லைட்க்கு எனக்கு மோஸ்ட்லி வந்து அவங்க பிளான்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து 10 வச்சு டிவைட் பண்ணிட்டு ஈஸியாக போய்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ நவ் தே ஹேவ் ஆஸ்ட் சன்லைட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நவ் வி ஹேவ் டிஸ்கஸ்ட். ஓகே, ஸோ 1 மார்க்கை தான் பார்த்தோம். ஸோ சன்லைட்லேருந்து பிளான்ட்ஸ்க்கு 1% தான் போகும். ஸோ 1% வந்து எவ்வளோ? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோப்பா வரும்? 100 ஜூல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஜூல், இதுக்கு வந்து 1 ஜூல் போகும். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 1%. ஸோ மற்ற இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷுட் டேக் 10%. அடுத்தடுத்த டிராஃபிக் லெவல் 10% எடுக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து ஆன்சரை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க, ஸ்டெப்ஸை போட்டு காமிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஆன்சர் தப்பாக வந்திருந்தாலும் மைண்ட் கொஷன் பண்ணும்போது ஆன்சர் வந்து தப்பாக வந்திருந்தால் கூட they can give you step marks and they can award some marks, right? So you have to do the steps and write about the 10% law and write the conditions. ஏன் நான் இங்கே வந்து 10% போடுறேன், அந்த 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 write some theory also so that they will give you some marks, right? So now let me show the steps for you. Okay, so you know very well how to find the percentage of your mark. Example, இப்போ 500க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 450 எடுத்தீங்கன்னா ஸோ டோட்டல் மார்க்ஸு யுவர் மார்க் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா you'll be getting your percentage. Here same thing only, but here we know the percentage. நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து இப்போ தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே இதுலேருந்து இதுக்கு 1% தான் போகும்னு தெரியும். ஓகேவா? ஆனால் இதுக்கு எவ்வளோ கிடைச்சதுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ we know the total also. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 10,000 ஜூல்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளான்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 100 போடுவீங்க பிகாஸ் we are finding the percentage. ஸோ 1% போகுதுங்கிறது ஆன்சர் தெரியும். இப்போ நம்மளுக்கு இதுதான் தெரியல இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணுவேன். இப்போ இந்த 100 வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதாவது டிவைடில் இருக்குது, அங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1 into 100 வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ த எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜூல். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து டீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% எனர்ஜி தான் போகணும். ஓகே, ஸோ 10% எனர்ஜி வந்து போகும். ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தட் இஸ் இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கிட்டே வந்து 100 ஜூல் தான் இருக்குது, அதுலேருந்து இதுக்கு 10% வந்து தரணும். ஸோ 100 ஜூல்லேருந்து 10% தரணும். யூ நோ வெரி வெல் தட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 10 ஜூல் ஒன்லி. ஸோ ஜஸ்ட் வி ஆர் ஷோயிங் மேத்தமேட்டிக்கலி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜூல் இருக்குது. இப்போ அதுக்கு எவ்வளோ போயிருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இன்ட்டு 100. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் எனர்ஜி போகுது டி இருக்குது? 10%. ஸோ இப்போ யூ கேன் கேன்சல் திஸ் 0 and 0. ஸோ இட் கெட் கேன்சல், ரைட்? ஸோ 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஜூல். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஜூல். ஸோ டு நாட் ஃபர்கெட் திஸ். ஓகே, ஸோ அப்போ பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ஜூலு. ஸோ அடுத்தது டீருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஜூல். ஸோ அடுத்தது லைனுக்கு எவ்வளோ வரும்? லைனுக்கு எவ்வளோ வரும் பார்க்கலாமா? ஸோ மொத்தமாக இப்போ டீர்கிட்டே 10 ஜூல் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் 10%க்கு வந்து லைனுக்கு போகணும். ஓகே, ஸோ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ வந்து அதுக்கு எவ்வளோ போச்சு, லைனுக்கு எவ்வளோ போச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 10 ஜூல் இருக்குது. ஓகே, ஸோ இன்ட்டு 100 பண்ணணும் பிகாஸ் பர்சன்டேஜ். மொத்தமாக வந்து இப்போ லைனுக்கு 10% எனர்ஜி தான் கிடச்சிது. ஸோ நவ் ஐ எம் கேன்சலிங் திஸ். ஓகே, 1 0 and 0, ரைட்? இன்னும் வந்து இப்போ இந்த 10 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே மல்டிப்ளை இருக்குது, அங்கே போச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஓகே, அப்போ 10/10 வந்து பார்த்தீங்கன்னா that will be equal to 1 joule. ஓகே, ஸோ திஸ் இஸ் 100 பா. ஸோ அப்போ அந்த இங்கே அந்த ஒரு 0 போயிடுச்சுன்னா 10 இருக்குது. ஸோ 10 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 1 joule. ஸோ ஹோப் எவ்ரி ஒன் காட் திஸ் கொஸ்டின் கரெக்ட். எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபுட் வெப் அப்படின்னா ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீரை வந்து லைன் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இட் கேன் பி ஆல்சோ ஈட்டன் அப் பை அ டைகர். அப்போ 2-3 ஃபுட் செயின் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து என்ன ஆகுது? இன்டர் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இன்டர் கனெக்டட் நெட்ஒர்க் ஆஃப் அந்த ஃபுட் செயினை தான் ஃபுட் வெப்னு சொல்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காமிங்க. தட் வில் கிவ் you more impression on you. Okay, so what is ozone? Just now you have discussed. Ozone is nothing but a molecule which is made up of 3 oxygen atom. Okay, how it is formed? So ஒரு 3 oxygen atom இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலுக்கு பேர் தான் ஓசோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ now ஃபஸ்ட்டு வந்து O2 மேலே வந்து பார்த்திங்கன்னா யூவி ரேஸ் பட்டுது அப்படின்னா வந்து O+Oவாக பிரிஞ்சிடும். இது வந்து ஹைலி ரியாக்டிவ் ஆக்சிஜன். ஓகே, ஸோ நவ் இந்த O வந்து பார்த்திங்கன்னா ஒரு O2 கூட சேர்ந்துச்சுன்னா O3 ஃபார்ம் ஆகிடும். திஸ் ஈக்குவேஷன் எழுதினாலே போதும். ஓகே, திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ. ஓகே,
ஸோ தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இட் இம்பார்ட்டன்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு வாட் ஷீல்டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஓகே, ஸோ என்ன பண்ணுது, ஸோ ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எர்த்துக்கு வராமல் அதுதான் பாதுகாக்குது. ஓகே, ஸோ பிகாஸ் தட் யூவி ரே காசஸ் ஸ்கின் கேன்சர்ஸ். ஓகே, ஸோ தட் என்ன நடக்கும், ஸோ இந்த ஓசோன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த யூவி ரேஸை நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்கு வராமல் பாதுகாக்குது. பட் இது வந்து ஹையர் லெவலில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியல். சப்போஸ் வந்து ஸோ லோ லெவல்லே இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம இன்ஹேல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னா தட் இட் வில் பி வெரி ஹார்ம்ஃபுல். ஓகே, ஸோ ஓசோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஹேல் பண்ணால் இட் வில் பி பாய்சன். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஏ பாய்சன், ரிமெம்பர் தட். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுற லெவலில் இருக்கக்கூடாது, ஹை லெவலில் தான் இருக்கணும். ஓகே சார், ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறாங்க, ஹை லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டூ திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். பட் லோ அட்மாஸ்பியரிக் லெவல்லே இருக்குது, நம்ம இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அது நம்ம இன்ஹேல் பண்ணுனா வந்து இட் இஸ் அ பாய்சன். ஸோ ஜஸ்ட் ஐ எம் ஆடிங் திஸ் பாயிண்ட். ஓகே, நோ நீட் டு மென்ஷன் திஸ். சப்போஸ் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி டிப்ளேட் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஓசோன். ஓசோனில் வந்து இப்போ ஹோல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ பிகாஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் திஸ் குளோரோஃப்ளோரோகார்பன். இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து சிஎஃப்சி. ஓகேவா, திஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஃப்ரம் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் தென் ஏர் கண்டிஷனர், அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் in detail about biological magnification. One of the important question, but எல்லாமே 2 லைன்லேயே முடிச்சிட்டிங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டடி தி நோட்ஸ். ஓகே, ஸோ நோட்ஸ் உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸ்க்குமே நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் டெலிகிராம் சேனலுக்கு. ஸோ பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஸோ எக்ஸாமினர்ஸ் டெஃபினெட்லி வில் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் பா பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் திஸ், யூ கேன் see here. இங்கே பாருங்கள், இது ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து ஒரு பெஸ்டிசைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சரில் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சரில், ரைட்டா. ஸோ அந்த கிராப் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா we are using fertilizers and pesticides. அதெல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல் தானே. ஓகே, ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப் ஃபீல்ட்லேருந்து ஸோ தண்ணி வழியாக அடிச்சுட்டு வந்து இப்போ வந்து ஒரு பக்கத்தில் இருக்க வாட்டர் பாடி கூட சேர்ந்துருது. ஓகே, இப்போ ஒரு பாண்டோ இல்லை லேக்கோ அப்படி சீக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படியே அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து ஒரு பாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு பாண்டு. இந்த குளத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பாசம் மாதிரி மிதக்கும், பார்த்துருக்கீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வி கால் இட் அஸ் பிளாங்க்டோன். ஓகே, ஸோ பிளாங்க்டோன்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடும். ஓகே, ஸ்மால் ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாங்க்டோனை தான் சாப்பிடும். ஜஸ்ட்டு கிவிங் ஒன் இன்ட்ரோ ஃபார் யூ. இதை நான் டீட்டெயிலாக நம்மளோட வீடியோவிலே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வீடியோ ஒரு டைம் வச்சு பார்த்துருங்க, எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 minutes கூட ஆகாது இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ கம்ப்ளீட் தட் வீடியோ லெக்சர். ஸோ அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா சாப்டர்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ லுக் ஓவர் தட். இஃப் யூ நாட் கம்ப்ளீட்டட் எனி சாப்டர் ஸோ யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் இட். எந்த சாப்டர் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 வீடியோஸ் தான் இருக்கும். ஆவரேஜாக 5 minutes கிட்ட தான் இருக்கும். மேக்ஸ் டு மேக்ஸ் 1 to 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து எல்லா சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா, நிறைய சின்ன சின்ன சாப்டர்ஸும் இருக்குது, அதையே முதல்ல முடிச்சிடுங்க. ஓகேவா, ஸோ நான் கம்மிங் டு தி பாயிண்ட். ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லேருந்து அந்த கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் வந்துருச்சு தண்ணி வழியாக. இப்போ அந்த பிளாங்க்டோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது, அப்படியே வந்துடுது. அந்த பிளாங்க்டோனுக்கு வந்து தண்ணிலேருந்து அந்த பிளாங்க்டோனுக்கு வந்துடுது. ஸோ இந்த பிளாங்க்டோனுங்கிறது அந்த பாசம் மாதிரி மதக்கிட்டு இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ அதை வந்து ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிடுதுன்னா அந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போகும். ஸோ ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடிய ஒரு பேர்டு, ஸோ அதில் வந்து இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போகும் அந்த ஃபெர்டிலைசர்ஸோட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, அந்த பெஸ்டிசைட்ஸ் அதோட கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது, ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன். ஸோ மெயினாக வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டிராஃபிக் லெவல் அதிகமாகிட்டு. இப்போ இந்த பிளாங்க்டோனுங்கிறது அந்த பாசம் மாதிரி இருக்கும்ல, அதுதான் பிளாங்க்டோன். ஓகே, அதை வந்து ஸ்மால் ஃபிஷ் வந்து சாப்பிடுது. ஓகே, ஸோ ஸ்மால் ஃபிஷ் வந்து அதை சாப்பிடுது இல்லையா. ஸோ ஸ்மால் ஃபிஷ் வந்து அதை சாப்பிடுது. அதை சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷ் இருக்குது. ஸோ பெரிய ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு சாப்பிடுது. ஓகே, ஸோ அந்த பெஸ்டிசைடோட கான்சன்ட்ரேஷன் வந்து
வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன்னா அதை எந்த ஆர்கானிசமோட பாடியில் இருந்துமே எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம யூரியாவை யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறோம், ஸோ அதை எக்ஸ்க்ரீட்டும் பண்ண முடியாது, பாடியில் மெட்டபலைஸும் பண்ண முடியாது. மெட்டபலைஸ்னால் ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம we are converting proteins into amino acid இல்லையா? நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ரோட்டீன் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மெட்டபலைஸும் பண்ண முடியாது, எக்ஸ்க்ரீட்டும் பண்ண முடியாது. அதனால தான் பாடியில் அப்படியே அக்குமுலேட் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா? அப்படியே அக்குமுலேட் ஆகிக்கிட்டே வர்றதுனால ஸோ என்ன ஆகுது, ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுது. ஓகே, ஸோ இதை தான் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ட்ராபிக் லெவல் இப்போ கடைசியாக அந்த பேர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். Okay, so that is what we expect from you. So please add these points. Okay, so study these notes. Okay, இந்த மாதிரி எல்லா சாப்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா so we are giving the colorful handwritten notes. Okay, you can see இந்த மாதிரி எல்லா சாப்டருக்குமே we are giving the colorful handwritten notes. So please study this. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோ அண்ட் டேக் இட் ஃப்ரம் தேர். ஸோ why only 3 or 4 biotic level is only present in the food chain. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபுட் செயின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 இல்லை 4 ஆர்கானிசம் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்லே பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே 4 தான் இருக்குது. இப்போ லைனுக்கு அப்புறம் இன்னும் ஒன்று ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இதுக்கே 1 ஜூல் தான் கிடச்சிது நம்ம சம் போடும்போது பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்து இதுக்கு பாருங்கள், அடுத்தடுத்து முன்னாடி போகும்போது ரொம்ப கம்மியாக தான் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வில் பி ஹேவிங் தி ஃபுட் செயின். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸோ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் யூனிடைரக்ஷனல் இன் ஃபுட் செயின். ஸோ ட்ரா திஸ் ட்ரையாங்கிள் when this question is given to you or any food chain போட்டு இந்த மாதிரி காமிங்க. எப்பயுமே எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட் ஆல்வேஸ் ஃப்ளோ இன் திஸ் டைரக்ஷன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு கம் ஃப்ரம் தி கார்னிவர்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் ஆர் சன்லைட். அதனால் எப்பயுமே ஒரே டைரக்ஷனில் தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டு காமிக்கலாம். யூ கேன் ட்ரா திஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஆர் யூ கேன் ட்ரா திஸ் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ தட் இண்டிகேட் தட் ஆல்வேஸ் வந்து ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா யூனி டைரக்ஷன் தான். எப்பயுமே லோவர் ட்ராஃபிக் லெவல்லேருந்து தான் ஹையர் ட்ராஃபிக் லெவலுக்கு போகும், ஹையர் ட்ராஃபிக் லெவல்லேருந்து மறுபடியும் லோவர் ட்ராஃபிக் லெவலுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு think that one is bi-directional. It is always unidirectional. Got it? Then after that, next, so improvements in our lifestyles have resulted in greater amount of waste material generation. Agreeing or not? So இது வந்து ஜஸ்ட் ஒரு மாரல் பேஸ்ட் கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தாலே யூ கேன் ஆட் அபவுட் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ ஒரு காஸ்ட்லியான ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டப்பா இருக்குது. ஓகே, ஸோ அந்த டப்பாக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன கவர் இருக்கும், அதுக்குள்ளே கவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு காஸ்ட்லியான பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா 3 கவர் இருக்குது. ஸோ இதனால் நிறையா வந்து வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகிறதுனால தான் நிறையா வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அண்ட் யூ கேன் ஆட் அபவுட் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் biodegradable waste also. Then அதுக்கப்புறம் carnivores, autotrophs, herbivores. இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ராஃபிக் லெவல். ஸோ ஆட்டோட்ரோப்ஸுங்கிறவங்க தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் பை தி ப்ரஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஸோ ஆட்டோட்ரோப்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்றவங்க தான் ஹெர்பிவோர்ஸு. ஸோ ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்றவங்க தான் கார்னிவோர்ஸு. அப்போ செகண்ட் ட்ராஃபிக் லெவலில் ஹெர்பிவோர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ட்ராஃபிக் லெவல்? ஈச் ஸ்டெப் in a food chain is known as trophic level. So we have grass and we have deer and we have lion. So ஒவ்வொரு ஆர்கானிசமே ஒவ்வொரு trophic level சொல்லலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு பயோட்டிக் லெவலையும் we call it as trophic level. List some harmful effects of pesticides. ஸோ கண்டிப்பாக அது பொல்யூஷன் காஸ் பண்ணும். ஸோ யூ நோ வெரி வெல். அண்ட் இட் மெயினாக இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். அதை பற்றியும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஆட் அ பாயிண்ட் அபவுட் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இதனால் சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து குறையுது, அந்த மாதிரி கூட யூ கேன் ஆட் த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ பிகாஸ் சம் யூஸ்ஃபுல் ஆர்கானிசம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ்னால கொல்லப்படுது. ஓகே, ஸோ யூ கேன் ஆட் மெனி மோர் மாரல் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மாரல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. add something relevant to it, you will definitely get marks. Okay, so I hope we have solved all the questions, right? எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோமா? ரைட்,
Next, okay, so we have solved everything. So if you have any doubt in this question, you can ask me in the comment section, right? So it is very important. Okay, so please note everything. So இந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் தினமும் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரி டே ஸோ வி ஆர் கீப்பிங் டெஸ்ட் ஷார்ப் அட் 8 PM நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்பிடுறோம் குரூப்பில். அதுக்கப்புறம் யூ கேன் சென்ட் யுவர் ஆன்சர் ஷீட் அண்ட் யூ கேன் கெட் யுவர் பேப்பர் கரெக்டட் சூன். ஓகே, அண்ட் வி ஆர் சென்டிங் யுவர் ரிசல்ட்ஸ் ஆல்சோ. யூ கேன் see நம்மளோட டெலிகிராம் சேனல் இது. டெலிகிராம் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஷின் பேப்பரை பின் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா so you can send your answer sheet in the form of a PDF to the admin number. So you will get your results within hour. Okay, so then அதுக்கப்புறம் அந்த மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see இங்கே கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்குமே அவைலபிளாக இருக்குது. இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எந்த சாப்டருக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். if you keep this you will be getting that கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட நோட்ஸ். அது மாதிரி உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். if you are not able to join the group வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண முடியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வில் பி ஹெல்பிங் யூ அவுட். ஓகே கைஸ், ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் do not hesitate to ask. So once again I repeat, sharp at 8 PM வந்து பார்த்தீங்கன்னா every day we are giving the question paper. You can write your test within 1 hour. Okay, so pattern வந்து பார்த்தீங்கன்னா so we'll be having same we have discussed earlier, 5 1 mark question, 5 2 mark question and 5 3 mark question. So we are covering all possible question in the chapter in this test itself. So chapter wise for the next 10 days we are going to keep it. ஓகே, ஆல்ரெடி 3 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 4th டெஸ்ட். ஸோ டுடே யூ ஹாவ் டு ரைட் how do organism reproduce. If you are seeing this video today, so do join the WhatsApp group sharp at 8 PM and write your test and send your answer sheets to the admin. Okay, so if you want anything from us, so do not forget to ask us in the comment section. Do give your feedbacks in the comment section. So keep spreading the message about our channel to all your friends. We'll meet you in the next class. Until then, stay tuned. Bye bye guys.